உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும். முருகப்பெருமான் காலையில் சிறுவனாகவும், உச்சிப்பொழுதில் இளைஞர் போலவும், மாலையில் முதியவர் போலவும், ஒரு நாளில் 3 கோலங்களில் காட்சி தரும் திருத்தலம் எது என்று தெரியுமா? இந்த தலத்தில் முருகப்பெருமான் அதிகார தோரணையில் காட்சி தருகின்றார். அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? போரில் வென்ற சுல்தான் ஒருவர் முருகனுக்கு ஆலயம் கட்ட நிலம் வழங்கிய திருத்தலம் எங்கே இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண்போமா? ஆண்டார்குப்பம் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். சென்னையிலிருந்து பொன்னேரி செல்லும் சாலையில் உள்ளது ஆண்டார்குப்பம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோயில். முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் சிறுவனாக வந்து காட்சி தந்த தலம் என்பதால் இத்தலம் ஆண்டியர் குப்பம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் ஆண்டார்குப்பமானதாக சொல்கிறார்கள். ஆளும் தோரணையில் முருகப்பெருமான் இங்கு காட்சி தருவதாலும் இந்த தலத்திற்கு ஆண்டார்குப்பம் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற இத்தலத்தில் முருகப்பெருமானின் திருநாமம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் என்பதாகும். முருகன் குமரன் பொத்ஸ்வான அழகன், முருகன் குமரன் பொத்ஸ்வான அழகன், தேவாதி தேவன் அழகான வேலன், தேவாதி தேவன் அழகான வேலன், முருகன் குமரன் பொத்ஸ்வான அழகன். முருகனுக்கு அருகில் 2 யானை வாகனங்கள் இருக்கின்றன. அதிகார தோரணையில் இருப்பதால் இவரை அதிகார முருகன் என்றும் பக்தர்கள் அழைக்கின்றனர். இக்கோயில் மூலவர் காலையில் சிறுவனாகவும், உச்சிப்பொழுதில் இளைஞர் போலவும், மாலை பொழுதில் முதியவர் போலவும், ஒரு நாளில் 3 கோலங்களில் காட்சி தருவதால் பக்தர்கள் வந்து விசேஷமாக வணங்குகின்றனர். முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான், முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான், அறுபடை வீட்டில் அரசாளும் குமரன் தான், ஆறுமுகம் கொண்டே ஆறுதல் அளித்திடுவாய், ஏறுமையில் ஏறி வந்து ஏற்றம் கொடுத்திடுவாய், தேடி உனை நான் தொழுதா தேவையெல்லாம் தீர்த்திடுவாய், ஆடியும் பாடியும் நாடி வரும் அடியவர்க்கு அழகோடு அருள் சேர்ந்த உன் திருக்கோலம் திவ்யமப்பா. மூலவரான முருகப்பெருமான் தன்னுடைய கரங்களில் எந்தவிதமான ஆயுதங்களையும் ஏந்தாமல் இடுப்பில் கரங்களை வைத்தபடி வள்ளி தெய்வானை தேவியர்களுடன் அருள் பாலிக்கின்றார்.
மூலவரின் சந்நிதிக்கு எதிரில் பிரம்மன் நீள்வட்ட சிலை வடிவில் காட்சியளிக்கின்றார். அவருக்கு உருவம் இல்லை என கூறப்படுகின்றது. பிரம்மனுக்குரிய தாமரை கமண்டலம் மட்டும் உள்ளது. இக்கோயிலில் வரசித்தி விநாயகர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மன், நடராஜர் சன்னதிகள் அமைந்து இக்கோயிலுக்கு இன்னும் சிறப்பு சேர்க்கின்றன. இங்குள்ள முருகப்பெருமானை வேண்டினால் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் என பக்தர்கள் நம்புவதால் பாலாபிஷேகம் செய்து சந்தன காப்பு சாத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் மொட்டையடித்தும் காவடி ஏந்தியும் வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர். கந்தா கந்தா கதிர் வேலா முருகா, உன்னருளாலே நானும் பிறந்தேன் முருகா. கந்தா கந்தா கதிர் வேலா முருகா, உன்னருளாலே நானும் வளர்ந்தேன் முருகா. மாலை அணிந்து வந்தோம், காவடி தூக்கி வந்தோம், நடையாய் நடந்து வந்தோம், அழகு குத்தி வந்தோம். ஒருமுறை இந்த ஆலயத்திற்கு வந்த சம்பக்தர் என்ற ஒரு முருக பக்தர் இந்த தலத்தில் நீராட வேண்டும் என்று விரும்பினாராம். அப்போது ஆண்டிகளிடம் இங்கே நீராடும் இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அப்படி நீராடும் அளவிற்கு தீர்த்தமெல்லாம் இந்த ஆலயத்திற்கு கிடையாது என்றார்களாம். அப்போது ஆண்டி கோலத்தில் சிறுவனாக அங்கு வந்த முருகப்பெருமான் சம்பக்தரை தீர்த்த குளம் இருக்கும் இடத்தை காட்டுவதாக கூறி அழைத்துச் சென்றார். பின்னர் பூமியில் ஓரிடத்தில் தன்னிடமிருந்த வேலால் முருகப்பெருமான் குத்த அந்த இடத்திலிருந்து நீர் பெருக்கெடுத்து வந்து குளமாக மாறியது. அதுவே இன்றும் இத்தலத்தில் வேலாயுத தீர்த்தம் என்ற பெயரில் உள்ளது. ஒருமுறை கைலாயம் வந்த பிரம்மன் சிறுவன் என்பதால் முருகப்பெருமானை பொருட்படுத்தாமல் ஆணவத்துடன் அலட்சியமாக சென்றாராம். இதைக் கண்ட முருகப்பெருமானோ பிரம்மனை அழைத்து தாங்கள் யார் என கேட்டாராம். நானே படைப்பு தொழிலை செய்து வரும் பிரம்மன் என்று அதிகாரத்துடன் சொன்னாராம். முருகப்பெருமான் இதை கேட்டதும் பிரம்மனிடம் படைக்கும் தொழிலுக்கு ஆதாரமாக இருக்கும் பிரணவத்திற்கு பொருள் என்ன என்று கேட்டார். அது பிரம்மனுக்கு தெரியவில்லை என்பதால் பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில் அடைத்ததோடு தானே படைப்பு தொழிலை மேற்கொண்டாராம். பிரம்மனிடம் கேள்வி கேட்டபோது அதிகார தோரணையில் இரு கரங்களையும் இடுப்பில் வைத்துக் கொண்டிருந்த அதே தோற்றத்தில்தான் இந்த தலத்தில் முருகப்பெருமான் காட்சி தருகின்றார். இந்த தலம் தலையெழுத்தை மாற்றும் தலம் என பக்தர்கள் கூறுகின்றனர். பொறுப்பான பதவிகள் கிடைக்கவும் அதிகாரமுள்ள பதவிகளில் இருப்பவர்களின் பணி சிறக்கவும் புத்திசாலித்தனமாக பிள்ளைகள் பிறக்கவும் பக்தர்கள் இங்கு வழிபாடு செய்கின்றனர். தங்கள் கோரிக்கை நிறைவேறியதும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மேலும் சூரசம்ஹாரம், கல்யாண உற்சவம், கார்த்திகை தீபம் உள்ளிட்ட விழாக்களும் கொண்டாடப்படுகின்றன. இக்கோயில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்களுக்காக திறக்கப்படுகின்றது. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் ஆண்டார்குப்பம் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை பற்றி அறிந்து கொண்டோம். ஆண்டார்குப்பம் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com